ஹாய் மக்களே, பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரோமோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் ஆரம்பம் ஆயிடுச்சு ஆட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து நோட் பண்ணணும். இந்த ப்ரோமோலேயே உப்பு தான் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ என்ன நடந்திருக்குன்னு பார்க்க முடியும். நம்ம சேனல் புதுசாக போயிட்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க. அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து ரெகுலராக வந்துருக்கும். ஸோ தேர்ட் ப்ரோமோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் வீட்டுக்கும் கேர்ள்ஸ் வீட்டுக்கும் ரூல் புக் போட்டாங்க. அந்த ரூல் புக் வராமல் கொஞ்சம் ஆட்டம் வந்து 50% தான் இருந்துருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ரூல் புக் வந்துருச்சு. ரூல் புக் வந்த உடனே ஒரு ஃபயர் மோட்ல தான் இருக்கு. இந்த ரூல் புக் வந்திருக்கு அப்படிங்கும்போது முத்துக்குமார் வந்து இதான் ரூல்ஸ், பாய்ஸ் வீட்டோட ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி படிக்கிறாரு. அது மாதிரி பாய்ஸ் வீட்டில் தான் ஸ்டோர் ரூமு கிச்சன் ரெண்டுமே வந்து பாய்ஸோட வீட்டில் தான் இருக்கு. ஸோ நீங்க இங்க வரணும், பெண்கள் யாராவது இங்க வரணும்னா பாய்ஸ் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வைக்கிறாங்க. செகண்டா வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா ஜனனி வந்து பாய்ஸ் வீட்டில் தானே இருக்காங்க அந்த டாஸ்க் மூலியமா. அங்கிருந்து அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அவங்க வந்து நம்மள்ட்ட பர்மிஷன் கேட்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ள எதுக்கும் வரணும்னா நம்மள்ட்ட வந்து பர்மிஷன் கேட்பாங்க. அப்போ வந்து உப்பு அங்க இருக்கும், அதாவது கேர்ள்ஸ் வீட்டுல வந்து உப்பு இருக்கும். உப்பு வந்து நம்ம கேட்கலாம், நம்ம உப்பு கொடுத்தா நம்ம வீட்டுக்குள்ள அலோவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம், கிச்சன் வந்து இங்கே தானே இருக்கு, உப்பு எப்படி அங்க போச்சுன்னு. ஒருவேளை டைனிங் ரூம் இந்த மாதிரி ஏரியாக்கள்ல மிஸ் ஆகி அந்த பக்கம் இருந்திருக்கலாம், அதை இவங்களாம் எடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். அப்படி இல்லையா, இப்போ நிறைய விஷயங்கள் வந்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒருவேளை அந்த மாதிரி ஒளிச்சு வச்சு கூட உப்பு வச்சு ஒரு கேம் ஆடி இருக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் உப்பு ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுது. இந்த உப்பு வந்து அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, உப்பை கொடுக்க முடியாது, உப்பே நாங்க கொடுக்கல, உப்பு எங்கள்கிட்ட இல்ல, கொடுக்கவும் முடியாதுன்னு சொல்லி நாங்க உட்கார்ந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி உட்காடுறாங்க. டக்குன்னு ரவீந்தர் சார் வந்து பாத்தீங்கன்னா செவ்வரி அதை எடுத்து உள்ள தூக்கி போடுறா அப்படிங்கிற மாதிரி பங்கமா ஒரு டைலாக் ஒன்று சொல்றாரு. ஸ்டோர் ரூம் அந்த கிராசரிஸ் எல்லாம் இருக்குல்ல, சாப்பாட்டுக்கு அந்த கிராசரிஸ் எல்லாத்தையுமே தூக்கி அவங்க லாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, சூடு பிடிக்க போதா அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரெண்டு டீமுக்கும் ரெண்டு ஹெட் வந்துட்டாங்க. தலைவன் யாரு தலைவி யாரு, கேப்டன்சி எல்லாம் இங்க வந்து மேட்டர் இல்ல. பிளஸ் தலைவன் யாரு தலைவி யாருன்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ் டீம் வந்து ஒரு கேப்டனா லீட் பண்றது வந்து நம்ம ரவீந்தர் சார் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த டிஸ்கஷன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரவீந்தர் சாருக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க, ஓகேங்களா. பட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு ஹெட், அந்த தலைமைங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை எடுத்திருக்காங்க. பட் கேப்டன் வந்து வீட்டுக்குள்ள பெண்கள் வீட்டுல தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கான ஒரு இது இல்லை, அவங்க மட்டும் இங்கேயும் சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ கேப்டன்சியா இந்த பக்கம் வந்து ஒரு தலைவியா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் எடுத்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் ரவீந்தர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, அப்படியே மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ.